ஓசூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை முன்பு சிக்னல் மற்றும் வேகத்தடை இல்லாததால் நோயாளிகள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சாலையை கடக்கும் அவல நிலை நீடித்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிய விரிவான தகவலை பார்க்கலாம். ஒசூரில் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி அரசு மருத்துவமனை. ஏற்கனவே பழைய அரசு மருத்துவமனை இந்த பக்கத்தில் 100 கோடி ரூபா மதிப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனை முன்பு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த இடத்துல மக்கள் அந்த புறத்துல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. பள்ளமான பகுதி, அதிக அளவு இந்த பகுதியில் பேருந்துகள், லாரிகள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதில் மக்கள் அந்த பக்கத்தில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு ஒரு பேருந்தில் இறங்கி இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் உயிரை கையில் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் எதுவும் இல்லை, அதே மாதிரி சிக்னல் எதுவும் இல்லை. இந்த இடத்துல மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு ஃப்ளை வாக்கர் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதே மாதிரி சிக்னல் வைக்கணும், ஸ்பீடு பிரேக் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து பல நாட்களாக இந்த மருத்துவமனை கட்டப்பட்டதிலிருந்து மக்கள் பெரும் அவதிகளை சந்திச்சு வராங்க. இந்த நம்மிடம் ஒருவர் இருக்கிற அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஒரு 3 நாட்களாக ஒசூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மனைவி டெலிவரிக்காக வச்சுருக்காங்க. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ரோட் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அவசியம் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக வராங்க, அதனால் ரொம்ப இதாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் போட்டு எதனா இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பத்தாவதுக்கு பஸ் வசதி அவ்வளோ இதாக இல்லை. பஸ் வசதி கொஞ்சம் இதாக பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நிற்கிறதுக்கு வெயிலாக இருக்குது, அது கொஞ்சம் எதனா வசதி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம். இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடமானது ஓசூரிலிருந்து ராயக்கோட்டைக்கு செல்லக்கூடிய 4வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இது கீழே நோக்கி அதாவது பள்ளத்தை நோக்கி செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது. ஆகையினால எங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகள் வெளியே வருவதற்கோ, வெளியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் உள்ளே செல்வதற்கோ சரியான பாதை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே என்ஹெச்சாக இருக்கின்ற காரணத்தினால லாரி, பஸ்ஸுகள் இது தினசரியும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 20,000 வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஆகவே இந்த இடத்துல பயணிகள் நிழற்கூடம் ஒன்றும், அவர்கள் பாதையை செல்வதற்காக உயர்மட்ட ஒரு மேம்பாலத்தையும் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது விரைவாக செய்து கொடுக்கணும். ஆபத்து எதுவும் தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதாவது இந்த வசதிகளை இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒசூரிலிருந்து ஜேசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.